கையாள்வதே. அதுக்கப்புறம் உன்னை விட எனக்கு உற்ற துணை உண்டோ? துணை உண்டோ மாமா? மாமா சகுடி மாமா அப்படின்னு சொல்றானே. என்னையே பெருமையா சொல்றான். என்னதான் பேசணும்? உன்னை விட எனக்கு வேற துணை யாரா இருக்கிறாங்களா? இருக்க முடியுமா? ஏதானே துணை? அழிக்கிறா 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 காக்கறா. அவ சொல்லு மாமா எதாலியாகுமோ இந்த மோத செய்ய தகுடியன் பாபா என்னாலே ஆகுமா இந்த மோசங்கள் செய்ய? என்ன ஈடரக்கன் பாரு மாமா. மாமா மாமா பாத்தினியா? என் மருமக இப்ப வந்திய என்ன ஈடரக்கன் பாரு மாமா. மாமா மாமா சொல்றவனே. ஒரு நேரத்திலே என் தம்பிமார்களை என் கண்ணெதிரிவே ஒரு கொட்டாங்குச்சி கூக்காக ஏங்க வைத்தானே. அப்ப என் மனசு எப்படி இருக்கும்? வயிறு அடிச்சிருக்கும். இப்ப வந்து வயிறு அறிறானே. விடலாமா? விடவே கூடாது. போல் பாட்டு வரே ஆச்சூரியே சகுடியன் பாபா இந்த 56 தேசத்தை அந்த பாண்டூர் கொடுக்கலாமா? நானே ஆளணும் மாமா. அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு. விடலாமா? விடக்கூடாது. விடவே கூடாது. சொல்லு 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 மருகா. மருகா நாடு நகரத்தை அவங்க நாடு நகரத்தை நாம தான் ஆளணும். இது ஆளணும். ஆனா அந்த நாடு நகரத்தை நான் ஏன் ஆளணும்? என்ன பண்றது? எதற்காக? ஒரு வேலை செஞ்சாம்பா. என்ன வேலை? என்ன என்ன சிக்கரமா செய்தாங்க சித்தாரே சகுடியன் பாபா மாயா
போனமே மாமா. பெரிய பணக்காரர் வந்தாரு. அப்படி போனாலும் அவங்களுக்கு அங்க நம்மளுக்கு ஏன் மாமா? ஏடா அவங்களுக்கு நான் யாரு? பங்காளி முறை. சிங்காரமா யாகம் செய்து அடைப்பித்தார் ஆமாம். சித்தப்பா பிள்ளைங்க. சித்தப்பா சொர்க்கம் சேரணும்னு யாருன்னு? யாகம் செய்யறாங்க. கர்மாந்திர வேள்வி. கர்மாந்திர வேலி. அட சித்தப்பா தானே ஆமா. சொர்க்கம் போனோன்னு செல்வமா கூட்டிட்டு போறோம் எல்லோரும். செல்வமா கூடி கொண்டு போனீங்க. எல்லாம் போறோம். எல்லாம் போனீங்க. அங்க மரியாதை இருந்ததா? இல்லையே. மரியாதை இல்லையே. இல்லையே. என்னது? இல்ல. மரியாதை கிடையாது. கிடையாது. அவளுக்கு நான் என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? பகாலியே தேவலியே பாரவர் போனாரே தகுடியன் பாபா பகாலியே தேவலியே பாரவர் போனாரே பத்தில் பதினொன்றாய் பத்தில் பதினொன்றாய் காற்றுயிரோதாயே தகுடியன் பாபா பத்தில் பதினொன்றாய் பத்தில் பதினொன்றாய் காற்றுயிரோதாயே தகுடியன் பாபா ஏய், நான் சொன்ன பார்த்தலையா? என்ன சொல்றார்? பங்காளி என்ற நெய் வராமல் போனாரே. 10 11 பார்த்து நகைத்தாரே. 10 பேர்ல வருவாரா? ஒருவரா? என்ன பார்த்திருந்தாரு. பாராமுகமான வச்சாங்களாம். என்ன பங்காளின்னு பார்த்தாங்களா? பங்காளின் மதியில. அண்ணன் தம்பி பார்த்தாங்களா? பார்க்கலையே. பெரியப்பா பிள்ளைன்னு பார்த்தாங்களா? பார்க்கலையே. 10 11 10ல 11. மூணாவது மனுஷன் மூணாவது மனுஷனா? அப்படி பார்த்தாங்களே மாமா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு வருத்தப்படுறார். விடலாமா? கூடாது. விடக்கூடாது. ஏ ஏ? டேய் ஒரு ஊர் இருந்தா பல குடிகள் இருக்கும். பல குடிகள் இருக்கும். குடினா வீடுங்க. விடுங்க. ஊருக்கு ஏத்த மாதிரி ஆமா. ஊர் இருந்தா பல ஜனம் இருக்கும். பல ஜனம் இருக்கும். எல்லா ஜனம் வந்து எல்லாம் கட்சி வயல் உயிராவே இருக்கிறோம். உயிரா இல்லைங்க. ஆனா செத்துருவான் ஒரு கிரகத்துல ஒருத்தன். கிரகத்துல வந்து செத்துருவான். செத்துட்டான்னா வாழ்வுக்கு போனாலும் சாவுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. சாவுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. வாழ்வுக்கு போனாலும் சாவுக்கு போகணும். வாழ்றவங்களும் இன்று எல்லாம் நாளைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்துடலாம். செத்துட்டுங்கள இன்று விட்டுட்டோம்னா நாளைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க. அவன் 100 கிலோ இருப்பான். எரிஞ்சா எத்தனை கிலோ இருப்பான்? அவன் எரிஞ்சா ஒரு 4 கிலோ தேர மாட்டான். 4 கிலோ கூட தேர மாட்டான். ஆனா நம்ம போறோம். போறோம். ஆனா செத்துட்டான் வரட்டான். அவன் பிள்ளை இருக்கும். 4-5 பிள்ளைங்க அவனுக்கு. ஆமா. 5-6 பெண் இருக்கும். பெண் இருக்கும். எல்லாம் அப்பஞ்சத்த துக்கத்துல ஆமா. அழுதுன்னு இருப்பாங்க. பிள்ளைங்க அழுதுன்னு இருப்பாங்க. ஐந்து இருப்பாங்க. பல பேர் வருவாங்க. பல பேர் வருவாங்க. சாவு விட்டுட்டு வாங்க வாங்க எங்க அப்பா வந்து பாருங்க சொல்லிட்டு இருப்பான். சொல்லவே முடியாது. எவனா சொல்லுவானா? யாரும் சொல்ல மாட்டான். எவனும் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான். ஆனா முக்கியமான ஆள் யாரு? அண்ணன் இருக்கிற சங்கர் அண்ணன் பெரியவங்க பெரியவங்க ஐயாவெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. இது மாதிரி பெரியவங்களா வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா அப்பஞ்சேத்தது மறந்துடுவான். மறந்துடுவான். நம்ம அப்பா பார்க்க பெரியவங்களா வராங்க. பெரியவங்களா வராங்களே. அப்ப வாங்க ஐயா வாங்கன்னு அவங்களுக்கு சேர் போட்டு உட்காரு. சேர் போட்டு உட்கார வைப்பாரு. இதுதான் மரியாதை. மரியாதை. ஆனா பாண்டவர் நான் யார்? பெரியப்பா பிள்ளை. பெரியப்பா எனக்கு யாரு? யாரு? சித்தப்பா பிள்ளைங்க. சித்தப்பா பிள்ளைங்க. நான் பாருனா உலகத்தின் ராஜா. ராஜா. வாடா தம்பி. வா தம்பி. வாடா. வாடா. அவரு உட்கார்றா என் பக்கத்துல. உட்காரு பக்கத்துல. பக்கத்துல ஒரு சிம்மாசனம் போட்டு என்ன உட்கார வச்சிருந்தா அது மரியாதை. அந்த சபைக்கு ஒரு அழகு. அழகு. என்னது? சபைக்கு ஒரு அழகு. நான் சொல்லிட்டான். தம்பி துரியோதனா செல்வங்களை மலை போல் கொட்டி வைத்திருக்கிறோம். மலை போல் கொட்டிருக்கோம். வருகின்ற ஏழை எளியோருக்கு வாரி வாரி கொடுறான்றான். வாரி வாரி கொடுறான்றான். அவனுக்கு நான் நல்ல வேலைக்காரனடா. வேலைக்காரனா? வேலைக்காரனா இல்லைங்க. பெரிய ராஜா வச்சு நீ வேலைக்காரா. நான் என்ன பண்றேன்? என்ன பண்ற? வாழ வருகின்ற ஏழை எளியோருக்கு வாரி 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 கொடுக்கிறேன். வாரி 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 கொடுக்குறேன். நல்ல இடத்துல நான் கொடுக்குறேன். கெட்ட எண்ணம். ஏன் பாதி பேர் கொடுத்ததும் கொடுத்ததும் மீதி பேர் கொடுக்க போந்தோம். போந்தோம். இந்த தர்ம நாடா ராஜ்யமாக செஞ்சான் காரி மூஞ்சிட்டு போடணும். காரி நல்ல மூஞ்சிட்டு இடத்துல போடுறது. நல்ல இடத்துல கொடுத்துங்கிறேன். வாரி வாரி கொடுக்குறேன். ஆனால் என் கரம்
ஜனரேகமாய் தக்கரம் செல்வம் செல்வம் லட்சுமி ராக ஆமா. என் அந்த செல்வத்தின் மீது என் கரப்பட்ட உடனே உடனே செல்வம் வளர்ந்து போதே தவிர மறந்து குறைஞ்சு கொண்டே போகுது. போகுது. நமக்கு கொடுக்க எண்ணம் கிடையாது. என்ன கிடையாது. அந்த வழியா அண்ணா வந்தார் பாரு கர்ணா. என்ன மகாராஜா? கர்ணா அண்ணா கொடுக்க பிறந்தவர் நீங்கள் தான். நீங்கள் தான். நீங்க வாங்க வாங்க. நீங்க கொடுன்னு கொடுன்னா. அவர் என்ன தான் செய்யறான்னு பார்த்தேன். பார்த்தேன். 2 பிராமணர் வந்தாங்க. வந்தாங்க. பிராமணரே சரி பாகமா ஆளுக்கு பாதி பிசி போங்க. இவரு கை சரி பாகம் ஆளுக்கு பாதி. ஆளுக்கு பாதியா பிசி போங்கன்ட்டார். பிசி போங்கன்ட்டார். ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. அது கொடுக்கணும்ன்ற எண்ணங்குதா? இல்ல. ஏன் ஏண்டாங்க நடந்ததா? நடக்கலையே. நடக்கல. அது மட்டுமல்ல அங்க என்ன நடந்தது? என்ன நடந்தது? அம்மா கிராண்டீஸ்வரி ஐவதேவி அகில மாயவன் தங்கையே பஞ்சவன் தேவியை இந்த 5வது சொல்லக்கூடிய மகாபாரத்தில் இன்று உங்களை பற்றி இந்த துரியனுடைய வேடம் அணிவரும் அதன் பிறகு துச்சாசன வேடம் அணிவரும் தங்களை பற்றி தாழ்வாக தாசி என்று வேசி என்று வெப்பாட்டி என்று ஏசி பேசுவது வழக்கம். அது நாங்கள் செய்யல. முதலாவது எப்படி பேசினாரோ அதை போல நாங்கள் எங்கள் ஜான் வயிற்றுக்காக எங்கள் வாயில் வந்தபடி பேச முடியாதத்தானே சூழ்நிலை இருக்கிறது. எக்குற்றங்கள் செய்த போதிலும் தங்களுடைய கிரகத்தில் சிறிய குழந்தை எவ்வாறு தவறு செய்தால் அதை எப்படி பொருள்படுத்தாமல் மன்னிக்கிறீர்களோ பல பக்தர்கள் நல்லது செய்வாங்க கெட்டது செய்வாங்க. அத்தனையும் அருள்பார்க்கக்கூடிய தாயா நீங்கள் தான். எக்குற்றம் இருந்தாலும் அதை எங்களை பொருள்படுத்தாமல் மன்னித்து எங்கள் அனைவரும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று தாய்மொழி கேட்டுக்கொள்வது. தாயே வணக்கம். மண்டபத்தை சுற்றி பார்க்கும் தருவாயில் கண்டு சிரித்தாலே
ஆறுதல் சொல்ல வேண்டியது யார் கடமை? என்னுடைய கடமை. சொல்றேன். சொல்லு மருகா. மாமா, ஏய் ஒரு மனிதன் ஏய் நடந்து போறான், தவறி கீழே வீறான். வீந்தா வீழ்ந்தவனை பார்த்துட்டு, ஏய் டேய் வீந்தியா சத்தியா நீ இருக்கிறியா ஆமா அப்படின்னு நினைச்சா அவனுக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வரும். ஐயோ வீந்துச்சாப்பா, பார்த்து வரத்தானப்பா. ஆமா. என்னப்பா இந்த நிலையா வந்திருக்கிறியே? ஏய் என்னப்பா இது உங்க காலம் இது? ஆமா. ஏன்பா உச்சாரா இருப்பா கைப்பிடித்தியே அப்படின்னா தூக்கி விட்டா ஒரு மனிதனே. ஆமா. அப்படி இருக்கும்போது ஏய் உன்னோடு கேக்குறேன், என்ன? பெற்றெடுப்பவள் தாய், தாய் பேணி காப்பவள் தாய், தாய் அன்னம் அளிப்பவள் தாய், ஏய் அமுதளிப்பவள் தாய், தாய் அன்போடு வளர்கிறவள் தாய். ஆமா. ஒரு தாயானவள் ஏய் ஒரு குழந்தைய பார்த்து ஏய் சாப்பாடு ஊட்டுவா. ஆமா. என்னது? சாதமானது ஊட்டுவார். சாதம் ஊட்டுவா, ஏய் நல்லா தான் சாப்பிடும். ஆமா. ஆனா அந்த தாய் உள்ள தெரியுமா, ஏய் எதை ஜக்காத்தியா கண்டு போட்டுதோ ஆமா. ஒரு பிடி சோறு துண்ண மாட்டேங்குது. ஏய் அது அந்த கோலையா இருக்குது, ஒரு பெரிய சோறா இருக்கும். ஆமா. இது தாய் உள்ளம். தாய் உள்ளம். ஏன் தாயை பத்தி எடுத்தனா, ஏன்? தர்மன் மாலை இட்டதால் ஏய் அண்ணி, ஏய் அண்ணி மனைவி அம்மாவுக்கு சமானம், சமானம். அண்ணி மனைவி தாய்க்கு சமானம். தாய்க்கு சமானம், ஏய் தம்பி மனைவி ஏய் பெண்ணுக்கு சமானம். சமானம். அவ வந்து ஒரு தாய் வீழ்ந்த சிரிப்பானா? ஆமா, சிரிக்க மாட்டான். எப்படியோ கட்டிக்கிறான் மண்டபம், ஏய் வெள்ளியை சேராக்கி ஏய் தங்கத்தை கல்லாக்கி கல்லாக்கி கட்டளம் கட்டி இருக்கிறான். ஆமா. மேல நவரத்தின கல்ல வச்சு புதைத்து புதைத்து அலங்காரம் பண்ணி இருக்கிறான். ஆமா.
அப்படி இருக்க அந்த மான மாளிகை கூட கோபுரம் நீ நான் தானே பார்த்து வரோம். இருவரும் பார்த்து கொண்டு வந்தோம். போய் பார்த்துட்டு வரலாம் மாமா வேணும். ஆமா போய் பார்த்துட்டு வர நீ 2 பேரும். எங்க என்னத்த போய் பாக்குறோம்? ராஜசியாக மண்டபத்தை பாக்குறோம். அதாங்க மண்டபத்தை போய் பாக்குறோம். பாக்குறீங்க நல்லா நல்லா என்ன அழகா கட்டிக்கிறான். என்ன அழகா கட்டிருக்காங்க அந்த மாளிகையிலே யோமா மணி நான் வாங்க இருவரும் அழகா பேசிட்டு வர்றோம். வரீங்க வரும்போது தண்ணீர் போற மாதிரியே இருக்குது. தண்ணி போற மாதிரியா தண்ணீர் போற மாதிரியே இருக்குது. ஆமா மாமா மரியா கஷ்டப்பட்டுதான் செய்வானுங்க. ஆமா என்ன ஆடியா அழுக்கா அழகா தூக்கிக்கலாம். அழகா தூக்கணும். அப்படி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு போறோம். இப்படி போறீங்க போனா தண்ணீர் போற மாதிரி இருக்குது. ஆனா தண்ணீர் போல தண்ணீர் அது அப்பேர் கொட்ட வேலை பாரு. அப்பேற்பட்ட கழிச்சு போ. அப்புறம் இப்படி அழகா தாராளமா போறோம். போறீங்க தாராளமா போனா தண்ணீரே போவாத மாதிரி இருக்குது. மொத்தமா நடிச்சு போட்டோம் தண்ணியில. அப்பேர் கொட்ட வேலைப்பாடுடா. தேவ சிற்பி மயன் என்று சொல்லக்கூடிய தேவ சிற்பி தேவருக்கெல்லாம் மாளிகை கட்டி கொட்டுவான் வந்தான். தேவருக்கு மாளிகை கட்டி கொடுத்தான். மாளிகை கட்டி கொட்டுவான் வந்தான். அப்பேர் கொட்ட வேலைப்பாடு ஈர ஆடைகளோடு தரையோ பழிக்கு தரை நான் பார்த்துட்டு இப்படி வரோம். ஐயோ பிள்ளைகள் இப்பேர் கொட்ட செல்வியாங்க கஷ்டதோ எப்படி வந்ததோ இந்த கம்யூனிட்டி செல்வி வந்ததோ அந்த பழிக்கு தர ஈரத்தரை இல்லை ஈரப்பாறை இல்லையா அப்படியே வழுகி அப்படியா மருமக விழுந்தவுடனே விழுந்தேன். ஆமா விழுந்தது எனக்கு வழி தெரியல. அங்க ஒரு பதுமை நிக்குது. என்ன பதுமை? ஐயோ 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 என்னங்க யாரோ ஐவர்களும் நிமிடத்துக்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி தொட்டு பார்த்து ரசிக்கும் நடை குலுங்கி விழுந்தவனை கண்டு சிரித்தா என்ன சிரிக்கிறா வருங்கடடி சகிவார்களோ என் பெரிய மாமனாதான் பிறவியிலே அந்தவருக்கு பிறந்த தலைப்பிள்ளையும் கைத்தாட்டி சிரிக்கலாமா? பெண்கள் கால நேரம் தெரிஞ்சு சிரிக்கணும். கால நேரம் தெரிஞ்சு சிரிக்கணும். 4 பேர் போவோம் ரோட்டை. இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணும் பார்த்து ஏதோ ஒன்று பார்த்து பேசி சிரிப்பாங்க. பாரு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மளை பார்த்தா சிரிக்கிறா பழகுது. அவள் தவறான கணக்கு போடுவான். இடம் பொருள் ஏவல் சிரிச்சியோ சீர கொலைச்சியோ நாங்க பெரியவங்க. பெண்கள் சிரிக்கிறது காரணத்தோடு சிரிக்கணும். காரணம் இல்லாம சிரிக்க கூடாது. சிரித்தாலே அப்பவே உயிரை மாத்திக்கிட்டு இருப்பேன். செத்துட்டுப்பேன். மாமா தான் சொன்னார். மருமகா கோபத்தை இப்பொழுது கொள்ளாதே. இங்கே வேண்டாம். திரும்பி போர். 5 பேர் இருக்கிறானுங்க. 5 பேர் இருக்கிற இடத்துல வீரத்தில தீரத்தில திறந்த பீமன் அங்க கோபப்பட்ட முடியுமா? என்னாச்சு? மாமா சொல்றார், மருமகனே உன்னை கண்டவள் ஒருவன் தான் சிரித்தான். அவளை கண்டு உலகத்தோர்கள் அத்துணை பேர்களும் சிரிக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் மொத்த பேரும் சிரிக்கணும். அதுக்கு ஒரு வழி செய்கிறேன் அப்படின்னு மாமா ஆறுதல் சொல்லி வந்துட்டார். அதுதான் சொல்லுவாரோ தப்பில்லை, என் மேலதான் தப்பு. வேலைக்கு முள் போட்டு
நீரே மாமா சேர்த்தாலோ நீரே மாமா அப்படின்னு சொல்றானே. காட்டாலோ நீதான் சேர்த்தாலோ நீதான். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்ல போன கருத்து கருத்து எனக்கு இருக்குதோ இல்லையோ, உனக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா இந்த ஜனத்துக்கு தான் நான் சொல்ல போறேன். பெரியவங்களே, உங்களுக்கு தான் சொல்ல போறேன். நான் உங்களுக்கு தான் சொல்ல போறேன். உங்களுக்கு தான் சொல்றேன். ஆமா. என்ன என்ன பிள்ளையோ பெண்ணா பிறந்தா இல்லையோ பெண்ணா பிறந்தா சத்தியமா சொல்றேன், பெத்த தாய் தந்தைக்கு சோறு போடக்கூடாது. பெத்த தாய் தந்தைக்கு சோறே போடக்கூடாது. ஏங்க தாய் தந்தைக்கு சோறே போடக்கூடாது. சோறே போடக்கூடாது. சோறே போடக்கூடாது. ஏன் இன்னொன்னு, கொடுத்த கடனை வாங்கக்கூடாது. கொடுத்த கடனை வாங்கக்கூடாது. கொடுத்த கடனை வாங்கவே கூடாது. வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. ஊர் ஓரம் நிலத்தை வாங்கக்கூடாது. ஊர் ஓரம் நிலத்தை வாங்கக்கூடாது. ஊர் ஓரம் நிலத்தை வாங்கக்கூடாது. நிலத்தை வாங்கக்கூடாது. ஆமா. இதுக்கு அர்த்தம் என்னடான்னா, பெத்த தாய் தந்தைக்கு சோறு போட்டா நீ போடாத. போடாதே. தாய்க்கு தான் தெரியும் ஒரு குழந்தை இவ்வளவு சோறு துண்ணணும். எவ்வளவு சோறு துண்ணும். தாய் கையில சாப்பிட்டா தான் அது குச்சி ரொம்ப ரொம்ப. மனைவி போடுவா, பாக்கெட்ல பணம் இருந்தா போடுவா. ஆமா. பாக்கெட்ல பணம் தாய்க்கு பின் தாரது அண்ணாண்ட விவகாரம். விவகாரம். ஆனா தாயின் தெய்வம் தெய்வம் அந்த இடத்த போய் மனைவி அடைக்க முடியுமா? முடியாதுங்க. அவங்க போட்டுதான் நாம சாப்பிடணுமே தவிர தவறோ நம்ம கையால அவங்களுக்கு சோறு போட்டா நம்மளுக்கு பாவமா? நம்மளுக்கு தான் பாவம். அவங்க கையில தான் நாம சாப்பிடணும். நம்ம சாப்பிடணும். சம்பாதனை கூட அவங்க தான் கொடுக்கணும். அவங்கள தான் கொடுக்கணும். இன்னொன்னு கொடுத்த கடனை கேட்க கூடாது சொல்றேன். என்ன காரணம்? என்ன காரணம்? கொடுத்த கடனை கேட்காத. கேட்காது. வெட்டி மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கணும். வெட்டி மட்டும் வாங்கி சாப்பிடணும். கடன் வாங்கினா அப்படியே குச்சி வரி மக்கி மண்ணா போடணும். மண்ணா போடணும். நாம நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஊர் ஓரம் நடத்துவாங்க. ஆமா. ஏன் ஊர் ஓரம் நடத்துவாங்கன்னா, ஆமா, நான் தான் நம்ம பாதுகாத்தாலும் ஊர்ல இருக்கிற ஆடு மாடுலாம் போய் மேயும். ஆடு மாடு ஐயோ ஆடு மாடு மேய்தே மேய்தேன்னா வயிற்றுல வாயில வச்சுனா வானா வருமா? வராதுங்க. வராது. ஊர் நடுப்புற கழிகாட்டு நடுப்புறமா வாங்கு. நடுமடிமா எல்லா நிலமும் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்கும். நம்ம ஏன்னா போயிட்டுனா கூட பயிர் காஞ்சினா கூட ஒரு நாள் பம்ப் செட் தண்ணி ஒரு நாளைக்கு விடுவான். பாவம் கெட்ட பயிருக்கு கெட்டு போகுது. அதை போல் பாண்டவருக்கு காட்டை கொடுத்து நாடாக நியமித்தார். அவன் விருப்பாது, அவன் கஷ்டப்பட்டான், ஒரு பொருள் அடைஞ்சான். செய்யத்தகாத ராஜசூய யாகத்தை செய்தார். சரி, அப்ப சொர்க்கம் போகணும். ரைட், அவன் செய்யலாம். விழுந்தியனியே விழுந்தவனை கண்டு சிரித்தாலே அந்த சித்தினி சிரிக்கலாமா? சிரிக்கூடாதுங்க. அவ சிரித்த சிரிப்பு என் உள்ளத்திலே அக்கினி ஜோலை தீக்கொண்டு எரிந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த தீய கொதிக்கு அடங்கணும். அதாவது கொதிக்கு அடங்கண்டான்னா எரிச்சிக்கணும். கொதிக்கு அடங்கண்டானா எரிச்சிக்கணும். ஒரு எண்ணம். அது என்ன எண்ணம்? என்ன எண்ணம்? நாம் ஒரு பூதமாகவும் பஞ்சபூதங்களா பாண்டவர்களாக பஞ்சபூதமாகும். பஞ்சபூதம் பஞ்சபூதமா காத்து கொண்டுக்கிறோம். நம்மள யாரும் அசைக்க பார்க்க முடியாது. கெட்ட வார்த்தை நெருங்க முடியாது. அப்படி ஒரு இருமாப்பல் தான் அவன் நெட்டு இன்னைக்கு அடக்குறேன். அதனால மாமா கடை தெரியும். அப்படியா? மண்டபம் ஒன்று ஏற்படுத்தி பாண்டவர்களை லகுவாகத்தானே அஸ்தினாபுரம் வரை செய்ய வேண்டும். 6 பேர் டக்காயிட்டாரோ. ஆமா, அழைத்துக் கொண்டு வந்து அவருடைய வாழ்வை சொக்கட்டான ஆடி சூதி என்று பயரால் அப்படி பாண்டவர் வந்தால் அவர் வாய்வெல்லாம் கழித்து தாரையா. ரெடி பண்றோம். கைத்தேர்ந்த சிற்பன் அறிவுள்ள ஆச்சாரியா இருக்கணும். நான் அழைச்சேன்.
ஆச்சாரியா அமைச்சார நாசமா கூட ஆச்சாரியா கர்மோட்டு கொடுத்து ஓ ஆச்சாரியா தோண்டி காமுகர் வைத்து ஆயப்படி கும்பதாரி அன்னத்துல கை வைக்கும் போது ஆச்சாரியர் கூப்பிடுறீங்க எவ்வளோ ஓ ஆச்சாரியா ஏய் மரியாதையா கூப்பிடு ஆச்சாரியாரே யாரு தாத்தா யாரு துரியோதன மகாராஜாவோட வம்சம் இருக்காரு சீக்கிரமா வா அது முதல்ல சொல்லக்கூடாதா ஆயா நம்ம யார தேடி வந்தோம் ஆச்சாரியார ஆச்சாரி 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 ஆச்சாரியார ஆச்சாரியார தேடிட்டோம் தேடி வந்துமா தேவரால் ஆச்சாரியா ஆச்சாரியா எப்போ கூட்டலாம் அப்படி திக்கலாம் எப்போ கூட்ட ஆச்சாரியா இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிருந்தா ஏய் ஓ பெரியோரை பார்த்தால் வணங்கணும் வணக்கம் டேய் டேய் யார் விட்டு வாங்க அது வேற காலுகார நீ போய் யார வணங்கற நீ தப்பு இல்ல நின்னபடியா வணங்கலாம் இப்படியே வணங்கலாம் எங்கள மாதிரி உயரமா இருந்தா குனியணும் சரிங்க அது வேற நீ இருக்கிற உயரத்துக்கு புடிச்சிக்கிறீங்க டேய் கூலிக்கார ஆச்சாரி போய் நாம தானே கூலி டேய் அது உண்மைதான் ஆச்சாரியா எல்லாரும் வரலும் கூப்பிட்டு கொண்டா ஏன் கூப்பிட்ட ஏன் கூப்பிட்டு தெரியுமா தெரியுமா பாரா இரும்புல பத்தியா ஆச்சாரியா தொண்டையில கிச்சிச்சா பச்சை பச்சை இல்ல கதிவாசலாம் எல்லாம் செய்வாரு அது முதல்ல கேப்பா ஆச்சாரி ஆச்சாரி ஆச்சாரிட்டா ஆச்சாரி போட்டுக்கண்ணா ஒரு ராசி அப்படி அது வாசகெல்லாம் நல்லா செய்வியா கது வாசகாலு அருமையா செய்வியா அண்ணா ஒரு நாள் கூட தங்கறியா தங்கலையான்னு தெரியல யாரு வண்டி ஆத்து வீட்டுக்கு போறது தான் கேள்வி ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கொட்டாவுக்கு பின்னாடி இது வருது இந்த பந்தல் ஆமா இந்த பந்தலுக்கு பின்னாடி பெரிய கடை வச்சிருக்கேன் தெரியுமா ஓ பெரிய கடை என்ன கடைங்க யாரு கடை என்ன கடைங்க பின்னாடி என்னென்ன கடைக்கு தெரியுமா என்ன கடை எல்லா கடையும் அங்க பின்னாடி இருக்கு. எல்லா கடையும் கது வாசகால வந்து அங்க வந்து அரகர மிஷின் எல்லாம் மொத்தம் வச்சு அத மொத்தம் யூத்தாமா இவட்டா ஆச்சாரில ஒரு பாரு வெள்ளிக்கிழமை வரணும் உண்டாது வெள்ளிக்கிழமை வரணும் உண்டாது வெள்ளிக்கிழமை வரணும். ஆமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு கடைக்காரர் விட்டு போடுவாரு கை திரும்பி கேக்குறேன் ஆமா என் திறமை எப்பேற்படுத்துறது எல்லாரும் பண்ண திறமை. ஏய், ஓ, இப்பதான் வந்து கல்யாணத்துக்கு கரண்டி எல்லாம் வந்துடுது அந்த காலத்துல வந்து கொட்டாங்குச்சி எடுத்து மூங்கில் பத்து எடுத்து அழப்பு செய்வாங்க ஆமாங்க இந்த காலத்துல யாருக்கு தெரியும் தெரியாது அழப்புனா தெரியுமா உனக்கு தெரியாதுங்க அந்த அழப்பைய ஐயா எங்க பொண்ணுக்கு கல்யாணம் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஆமாங்க கல்யாண வீட்டுக்கார் அந்த அழப்ப கரண்டி பேர் செய்து அது செய்து கரமாந்தத்துல சொருவி வைப்பேன் சரி வைப்பீங்க அது கல்யாணத்துக்கு உதவாது கரமாந்தத்துக்கு தான் உதவும் ஐயோ, டேய். ஆச்சாரி தானே டேய். ஆச்சாரியா இது அவங்கள்ட்ட அந்த ஆச்சாரியா இருபா ஒரு அழைப்பு செய்தா நல்லதுக்கு தான் செய்வாங்க ஆமா. கருமாத்துக்கு என்ன செய்வாங்க யார் செய்வாங்க இல்லப்பா ஆ. கைராசி அவ்வளவு அப்பேற்பட்ட கைராசி. அவ்வளோ கைராசி எங்க ஊர் பக்கத்துல மாகர்ல இருக்குது நாகர்ல மாகர்ல வந்து ஆ, பெருமையா தேர் செய்யணும்னு சொன்னாங்க ஆமாங்க பெருமையா இப்ப வந்தது பேர் தேர் தேர். அந்த தேர் யார் செய்தது நீங்க செஞ்சீங்களா? நான் தான் செய்தேன் நீ தான் செய்த. டேய் நாளைக்கு வந்து டேய் டேய் ஆமா நாளைக்கு விஷயக்காம இந்த காஞ்சி மாநகர்ல பெருமா கோயில் சின்ன காஞ்சிபுரத்துல பெருமா கோயிலுக்கு சின்னகாஞ்சிபுரம் பெருமா கோயில் நாளைக்கு வந்து தேர் திருவிழா நடக்க போகுது தேர் திருவிழா நடக்க போகுது அந்த தேர் செஞ்சது இவர்தானா இவர்தான் நான் தான்ப்பா நீ செய்த ஆமா
அந்த தேர் மட்டும் இல்ல, பக்கத்துல மாதர்ல சொன்ன பாரு, அங்க ஒரு தேர் நான் தான் செய்தேன். நீதான் செய்தீங்க. என்ன செய்தாங்க? என்ன செய்தீங்க? தேர் திருநானா காஞ்சிபுரத்துல எவ்வளவு ஜனம் வருது, ஆமாங்க. அது போல அங்கேயும் வந்ததுங்க. எந்த குறையும் கிடையாது. அருமையா தேர் செய்தேன். சாமி அலங்கரத மண்ணை எடுத்து வச்சாங்க. வடவத்தை பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்த உடனே என்ன ஆச்சு? மூணே பெரல் சக்கரம் சுவாண்டி மூணே பெரல் வந்து நாலாவது பெரலுக்கு முடிஞ்சு வீந்துது. அங்க ஒரு 150 செத்துது. நல்ல ராசியான ஒரு பலன். நல்ல ராசியான ஒரு பலன். மூணே பேட்டு தான். 4வது பேர்லுக்கு மொத்தம் முடிச்சுக்கிட்டு வேண்டாம். 150 பேர். இந்த புண்ணாங்க இருந்தா உடம்புல இருக்குமா? எலும்பு உடம்பு கும்பரியா நாங்க வாங்குற மரம் அவங்க கிட்ட சொல்லுவோம் பிரமாதமான மரம்னு. ஆனா எந்த மரத்தை வாங்கி வைக்கிறோம், எந்த மரத்தை வாங்கி வைக்கல எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஆச்சாரிக்கு கூலி கொடுத்தா கமிஷன் கொடுத்தா ஒழுங்கா இருக்கும். ஒழுங்கா இருந்து வச்சுக்கா, ஒரு மாசத்துக்குள்ள மரம் முறிக்கும். அப்படியே அது கதுவா இருந்தாலும் சரி, வாசகாலம் இருந்தாலும் சரி. அவ்வளோ கைராசி. சரி என்னப்பா உன்னை உயரமாக்கணுமா? என்ன கேட்க போறேன்? உனக்கு கட்டக்கால் வச்சு உயரமா? சரி, நான் உனக்கு கட்டக்கால் வச்சனா, கட்டக்கால வைத்து முட்டப்பையா நீ 3 நாளே போய் விடுவாய். கல்யாணம் செய்து நல்லா இருக்கும். அவனோட வந்து இவனோட வந்து அவன் பக்கத்தில் நின்று ஏன்னா கூட நின்னா வந்து யாரு வழி நல்லா இருக்காது. திருப்பதியே சொல்லுங்க ஐயா. திருப்பதியே கேளோ நல்ல சித்திர விசித்திரமுள்ள அற்புதமாக யாரும் அதிசயப்படுவதாக மண்டபதிக்கு தீயிக்கு எட்ட வேண்டும். அற்புதமாக இருந்தால் வெகுமதி அளிக்க உலகத்தில் மண்டபம் எத்தனை விதமா கட்டியிருக்கிற? 1000 கால் மண்டபம் கட்டிக்கிறேன், 2000 மண்டபம் கட்டிக்கிறேன், 5000 கால் மண்டபம் கட்டிக்கிறேன். எப்படியோ கைத்திறமையா சிப்பா சாஸ்திரியில நான் பேர் பெற்றவங்க. பதுமைகளை செய்து உயிர் கொடுத்தனால் பேசக்கூடிய திறமை இருக்கும். சைலன்ஸ் எந்த விதம் 5000 கால் கட்டு 10000 கால் கட்டு இது மாதிரி ரெட்டப்படியா கட்டி இருக்கிறேன். ஆனா அப்படி கட்டக்கூடாது, ஒத்தப்படியா தான் கட்டணும். ஒத்தப்படினா 5 கால் நாள் மண்டபம் செய்யணும். அது ஆகாதுங்க. ஆகாதோ ஆகுதே எனக்கு தெரியாது. நீ வந்துட்டா கட்டி ஆகணும் தலையெழுத்து. சரிங்க. என்ன பெரிய இடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்யணும். அதனால அந்த மண்டபம் எப்படி இருக்கணும்? மதி நுட்ப உள்ளவன் மண்டபத்திலே உள்புகுந்தால் மதி இழந்து நான் சொல்றது தான் அவங்க கேட்கணும். மதி முப்பவனா அறிவுள்ளவன் உள்ள நுழைஞ்சா அந்த அறிவை இழக்க செய்யணும். ஆமா சரிங்க. அடே பப்பன் ஒத்துதாப்ல. அதனால சிற்பருக்கு என்ன மரம் கேட்கிறவரோ எந்த மரம் வீட்டுக்கு ஆகாத மரமே வாங்கி கொடு. வீட்டுக்கு ஆகாத மரமா ஒரு மரம். வீட்டுக்கு ஆகாத மரமா வாங்கி கொடு. மரம் என்ன மரம் வாங்கி கொடுக்கலாம்? என்ன மரம்? காட்டுவா மரங்க. அது என்ன காட்டுவா? என்ன காட்டுவா? தூங்கு மூஞ்சி காட்டுவா. தூங்கு மூஞ்சி காட்டுவா. சொல்லு. தூங்கு மூஞ்சி காட்டுவா. அதனால தூங்கு மூஞ்சி காட்டுவா வாங்கி கொடுங்க. காட்டுவால போடலாமா ஐயா? கெடுக்க போறதுக்கு எதுல போட்டா என்ன கிடையாது? முருங்கை மரத்துல கூட செய்து ஆகணும். நான் செய்கிறேன். இல்லை நீங்க அடிப்பீங்களா? எனக்கு தெரியாது.
ஏய் தம்பி ஓ நல்ல வழி போன்னு சொல்றோம். ஆமா இது கெட்ட வழி தான் போக போகுதுன்னா நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கெட்ட வழி தான் போகுதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. போக தான் தெரியும் இது எந்த வழி போக போகுதுன்னு. அது எப்படி போகுமோ? நம்ம பேசணும்னா பேச்சுக்கு இடம் கிடையாது. அதனால நம்ம தான் தனியா ஒதுங்கணும். இது சரியில்லைன்னு வச்சுக்க நம்ம ஒதுங்குறமா ஒதுங்கணும். அங்க காலை வைக்க கூடாது. அதிகமா பேசணும்னா உததாவியம் நம்மள 100 பேர் நம்ம என்ன பண்றது? ஒண்ணு பண்ண முடியாது. சரி வாங்க. நல்லா பூந்தேக மரமா கொண்டா. இசை கேட்டு பேசுங்களே. அருமையான பூந்தேக்கு மரம். வேலையை ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஏதோ என்னை இட்டு போய் வாங்கல. ஆமா கமிஷன் உங்களுக்கு பொறுமையா போய் ஏயா கம்சிலே பெரிய தொல்லையா போச்சு. சரி நான் பாத்துக்கறேன். சரிங்க. டேய் கண்ணு இந்த உளி அளவு தான் நான் நிக்கிறேன். வா இந்த பக்கமா. இந்த பக்கமா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. போடுங்க. தேவா தேவா சாயா ஒரு வேலையை செய்ய சொல்ல டக்குனு வேலையை ஆரம்பியானா எப்பதான் தீட்டிக்கிறீங்களா? வீட்லயே தீட்டின்னு வரக்கூடாதா? இங்க வந்து யார் தேடுறது? வேலைக்கு வர சொல்ல ஊட்டியே தேட்டு தலையா கண்ணு வேலைக்கு வர சொல்ல வீட்லயே தீட்டின்னு வரவேண்டியது. அவ்வளவு சொல்லும் நீங்க வளரல. வேலை மேல தீட்டினாதான் ஆயுதம் நல்லா இருக்கும். ஓஹோ தேவா தேவா சாயா நீ ஒரு ஆள் ஓடியா? எப்பா நீ பெஞ்சு மேல ஏறி நீ ஓடியாத்த பார்த்தா இந்த ஜெகன்மோகன் ஒரு பேய் ஓடியா. அப்பாய்யோ வேலைக்காரன் பேரை கெடுக்கிறீங்க, பொருள் வாங்கி கொடுத்துக்கிறீங்களே நியாயமா? அந்த பக்கம் கடுவு மாத்து, இந்த பக்கம் இவ்வளவு பெரிய போர்ல பெரிய போர்ல இருக்குதா? இதுல இருந்து இவ்வளவு பெரிய போர்ல இருக்குதா? சரி அந்த போர்ல என்ன பண்ற தெரியுமா? இந்த பாரு
மூஞ்சிலாம் டிவியில் தெரிஞ்சு நல்லா என் மூஞ்சி எடுக்கிறீங்க பயணி மூஞ்சி மேடை எடுத்துன்றது பெரிய விஷயம். ஏய் எப்படி ஓ கை திறமையா சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளவு அருமையா செய்துக்கிறேன். அருமையா செய்திருக்க. ஆமா. இப்ப மொத்தம் குரல் கொடுக்குமா? அதாவது பேசணும். நான் என்னென்ன சொல்றணும் அது பிரகாரம் செய்யணும். அது பிரகாரம் செய்யும். என்ன நான் எப்படி சொல்றனோ அது பிரகாரம் கரெக்டா செய்யும். சரி முதல்ல உயிர் கொடு. உயிர் கொடுத்துருக்குறேன். உனக்கு என்னென்ன கேட்கணும்னு தொட்டு கேள். உயிர் கொடுத்துட்டியா? முதல்ல குரல் கொடுக்க சொல்லட்டுமா? சொல்லு. பதுமைகளே போன 2 வாரத்துல இருந்த பதுமையை விட நீங்க தான்டா சூப்பர். பதுமைகளே நடுப்புறகிற பதுமை நடுப்புறகிற பதுமை பாரு 2 இட்லி அதிகமா சாப்பிட்டாலும் பதுமை என்ன பதுமைகளே என்ன சொல்ற சொல்லு. என்னென்ன செய்யணும் தெரியுமா? நான் என்னென்ன சொல்றேன் அது போல செய்யணும். ஏம்பா நீ என்னென்ன சொல்லு. நான் வந்து உயிர் கொடுத்துக்கிற பதுமைக்கு நான் என்னென்ன செய்யறேன். முதல்ல பதுமை இங்க காலாட்டணும். அவ்வளவுதானே? ஆமா. அப்படி போய் எதிர் நெல்லு. பதுமைகளே நான் என்ன சொல்றேன்னா அப்படியே செய்யும். வீட்டுல செய்யறீங்களோ இல்லை இங்க செய்யுங்க. காலாட்டிங்கள் சரியாவே ஆட்டல. எது சரியா? அந்த கோடி ஆகுது. அந்த பதுமை ரொம்ப சக்தி இல்லை பாத்து. அப்படி இல்லப்பா எல்லாம் போல்டு சிஸ்டங்கள் எல்லாமே போல்டு. இந்த கீழே வந்து 2 இன்ச் போல்டு ஒன்று. 2 இன்ச் போல்டு. அந்த போல்டு வந்து மரம் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கலாம். தப்பா நிற்கும் அப்படியே போய் டைட் பண்ணு. ஏய் அந்த போல்டுல கை வச்சு அப்படியே தனித்தனியா வச்சுதான். சரி காலாட்டி ஆகி போச்சா? இப்போ வந்து கையாட்டணும். நீங்கள் கையாட்டுங்கள் இந்த பதுமை என்ன அழகா ஆடுது பாத்தியா? இந்த நக்கு வாச்சுட்டா எல்லாரும் நட்டு டைட் வை. அது என்ன தலை போல்டு இருக்குது பாரு. என்ன தலை போல்டு? தலை போல்டு 2 பக்கம் இருக்குது. தலை போல்டு குண்டு குண்டா அந்த குண்டுல வச்சு அப்படி திருப்புன்னு வச்சுக்கலாம். அது சரியா சத்தியமா அநியாயமா இருக்குதுடா. ஆளு பார்த்தா ஏண்டா ஆளு பார்த்தா அரைகள்ல எலும்பு முக்காகல கறிவா இருக்கு. என்னடா போல்டு அதே அப்புறம் இப்போ கையாட்டியாச்சா? சூத்தாட்டணும். நீங்க சூத்தாட்டுங்கள் ஆச்சாரிய நடுப்பு இருந்த பதுமை சூத்தாட்டுன்னா வயிற்றாட்டிங்க. அது வந்து மேலே ஆடும் கீழே ஆடும். என்ன புரியுதா? சூத்தாட்டு சொன்ன வயிற்றாட்டு இல்ல. ஏன்னா முன்பதுமை குபேரனை நினைத்து முன்ன அதிகமா வச்சுக்கணும். அதனால மொத்தமா ஆடும்.
பதுமை கைவசம் இல்ல அந்த பதுமையான போய் நெட்டை டைட்டு வையானா வயிற்று பிடிச்சி அமைங்கிறேன்னா வயிறு இல்லப்பா அது அந்த மரத்தினுடைய சிற்ப வேலைகள் அப்படி கரைச்சு வச்சிருக்காங்க அப்படி சிற்ப வச்சிருக்காங்க. சரி புரிஞ்சு போச்சா? இப்போ இன்னொரு வேலை செய்யணும், தலையாட்டணும். நீங்க தலையாட்டுங்கள் இந்த பதுமைய தலையாட்ட சொன்னா நீ செய்தது நல்லா இல்ல நல்லா இல்ல போடுங்க டைட் வை. நீ அந்த குழந்தைகளை கட்டு விட்டுருப்பாரு இல்ல சும்மா வேற குழந்தை நாளைக்கு வேணா பச்சாங்க அங்கேயே கை வச்சுக்கிறியா? சரி இந்த பதுமைங்க அப்படியே முன்ன வரணும். முன்னால வாங்கல் பின்னால போங்கள் சுத்தி வாங்கல் கும்பலா சேரிகள் கும்பலா மக்களுங்கள் அப்படியே நல்ல வேலைக்காரன், நல்ல அருமையான வேலைக்காரங்க, கை இருக்காது அருமையான வேலைக்காரங்க. கட்டா கைய மணிக்கட்டக்கர் வணிகட்டக்கர் பிச்சு எடுத்துருவேன். பிச்சு எடுத்துருவேன். யாரு ஜாட்டிடுறா தேவரா அவன் அடிக்கிட்டு தயாராக மகாராஜா சொல்ற வேலை செய்யணும்ல. சம்பளம் கொடுக்கறது வாழ்க்கையில தான். அவன் எங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது. குடுக்கறது மூசி வரக்கூடாது பாடவா அவனுக்கு. கொடுக்கறது அவ்வளவு கொடுக்கணும். கொடுக்கறது பரிசு பார்த்துட்டு மூசி அடிச்சா பொத்துன்னு விழுந்து பெரிய இடம் அப்படியே பண்ண பரிசு கொடுக்கணும். என்ன சொல்லிக்கிறாரு? பரிசு கொடுக்கணும்னாரு. பரிசு இல்லடா, சம்பளம் சம்பளம் சம்பளம். என்ன உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணும். நம்ம பேரு கொடி கட்டி பறக்கணும். கொடி கட்டி பறக்கணும். ஆச்சாரி இல்ல நல்லா குடும்பம் செழிப்பா இருக்கணும். அதான் ஆச்சாரி. நாங்க சம்பளம் கட்டிய சம்பளம் ஏதோ குடுக்கறது கொடுங்க, பாத்துக்கலாம். கொடுக்கறத கொடுங்கன்னு வேலை செஞ்சு கஷ்டமா சொல்லாத. என்ன குடுக்குற தெய்வம் கூறி பெற்று கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெய்வம் அவரு வணிகட்டக்கர். நீங்க கொடுக்க போறீங்க. சரி கொடுங்க. பாரு வாழை விடா மெத்த விடா நாங்க பண்றது ஆதி காலத்துல இருந்து ஓலை வீட்டுல தான் பார்த்தா சொல்லுவாங்கடா. வாழை வீட்டுல ஓ வாழை வீட்லையா? நாங்க வாழை வீட்டுல என்ன ஏதோ ஆண்டவன் அருள்நாள் ஓலை வீட்டுல தாங்க இருக்கிறேன். சரி கொடுக்குற பாரு சம்பளம் இதை எடுத்து போய் ஓலை வீட்டை பிடிச்சிட்டு உடனே மெத்த வீடு கட்டிட்டு கட்டலான்னு பாத்துங்கிறேங்க. கட்டிட்டு ராஜா கொடுக்குற சம்பளத்தை வச்சு அதான். ஏய் நீ என்ன தூக்கி தூக்கி கொடுக்குற? இல்ல நான் கொஞ்ச நேரம் கூட என் முன்னாடி பார்க்காத இருந்தா பசு அதுல வந்து வீடு பிரிக்கிறதுக்கு நேரமா அப்படியே அடியாடு கொளுத்தி விடுவோம். என்ன வச்சு கொளுத்தோம்? வெத்திக்கிச்சு வச்சு வீட்டை கொளுத்தி விட்டு சொல்றாரு. கருப்பூர் தேத்து மேல போட்டு வெத்திக்கிச்சு வச்சு கொளுத்திடுவா. நல்ல கொடுங்க கொடுப்பா. ஐயோடியா ஐயோடியா மனமா இருந்தா கூட கட்டு கட்டா இருக்கும், சிறியா இருந்தா கூட கலகலன்னு ஆடும்.
என்னம்மா மனமாரியா கொடுத்துக்கிறாங்களா பையன் கேட்கல என்னமோ நல்லது செய்தவங்களுக்கு நல்லது நடக்கும்போது கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது காலமுள்ள அப்படியே கிடக்கும் என்னடா பையன் இவ்வளோ பிச்சு அடிக்கிறாங்களா பையன் திருடம் தூக்கி முடியாது சொல்லிட்டு இவ்வளோ பணத்தை சேஃப்டியாக எடுத்துருக்கான் பரவாயில்ல நல்ல பையன் தான் அவ்வளோ துணி தூக்கி போவேன் கண்ணாடி அடா பையன் இவ்வளோ நேரம் வேலை செய்ததுக்கு மயிரம் பிடிங்க கொடுத்துக்கிறாங்க. நல்லது செய்தா நன்றி கேட்டவங்க இப்படிதாங்கிறாங்க ஒரு நாட்டில். அது பின்னாடி வெளியே வரும்போது தான் தெரியுது. நன்றி கெட்ட மக்கள் இருக்கிற வரலும் இப்படிதான் நடக்கும். எப்போ வந்து நன்றி கெட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, எனக்கு எப்போ வந்து மயிரை பிடிங்க கொடுத்தாங்க இந்த துரியோதனை புதன்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் இந்த துரியோதனும் இந்த மாளிகையும் கொடுத்தான் பாரு கட்டிக்கார பையன். புதன்கிழமை 10 மணிக்கெல்லாம் ஓனேஸ்வரம் கோதாண்டா இவன் மேல செத்து ஓயினும் இவனுக்கு 150. சாமி கொடுத்துட்டு போறானா வர புதன்கிழமை 10 மணிலாம் இந்த ஆச்சை இந்த துரியோதனை நீ இந்த கொள்ளை மொத்த பேரும் மயிரா போடுவோம் சாமி கொடுத்துட்டு போறான். அவன் சாபம் நம்மள நாங்க பண்ணோம். கூடுதல் போடுறோம் சொன்னா பழி உனக்கு தெரியாது. பழிக்குமா? ஆமா. ஆனா நம்மள அசைக்க பார்க்க முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சித்தப்பா இருக்கிறார் விதுரமகா ராஜா. நான் அஸ்வினரியா நீ ஓடு குடுக்குன்னு ஓடு.